ஸ்லோகம் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா. மகாவிஷ்ணுவான அந்த பரமாத்மாவுமான ஸ்ரீமன் நாராயணனை தான் இந்த ஸ்லோகத்தோட முதற் கடவுள். அவர் தான் இந்த ஸ்லோகத்தோட தேவதை, தேவதா அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தாம் சூத்பவோ பானுரிதி பீஜம். அமிர்தம்லேருந்து தோன்றிய இது வந்து பேசிக்கலாக என்ன சொன்னோம், நம்ம சந்திரனை வச்சு லூனார் ரேஸில் வந்த ஒரு இது இல்லையா. ராமர் வந்து சோலார் டைனாஸ்டி, சூரியன். இது கிருஷ்ணர் பகவான் வந்து லூனார். ஸோ அமிர்தம் கடையும் போது வந்த சந்திர பகவானை ஆதாரமாக வச்சு சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுதான் வந்து அமிர்தாம்சோத்பவோ பானுருதி பீஜம். பீஜம்னா ஒரு ப்ரூஃப், ஆதாரம்னு அர்த்தம். ஸோ எதை ஆதாரமாக வச்சு எழுதப்பட்டது அப்படின்னா, அமிர்தத்தை வந்து கடைஞ்சாங்க தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடல் இது பண்ணும்போது வந்த ஒரு பொருள் தான் சந்திரனுமா. ஸோ அந்த சந்திரனை ஆதாரமாக வச்சு மகாவிஷ்ணு மேலே சொல்லப்பட்ட அவரோட பெருமைகளை அவரோட நாமங்களை சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுதான் அமிர்தாம் சோத்பவோ பானுருதி பீஜம். தேவகி நந்தன ஷஷ்டேதி சக்தி. இந்த ஸ்லோகத்தோட சக்தி என்ன? விஷ்ணு பகவான். யார் அந்த விஷ்ணு பகவான்? தேவகி மைந்தன் கிருஷ்ணன். ஸோ அந்த தேவகியோட பிள்ளையான மகாவிஷ்ணு அலைஸ் கிருஷ்ணன் அலைஸ் நாராயணன் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட சக்தி, பவர். ஓகேவா? தேவகி நந்தன ஷஷ்டேதி சக்தி. உத்பவ சோபனோ தேவ இதி பரமோ மந்திரஹ. அப்படின்னா பரம மந்திரம். உத்பவ சோபனோ தேவ இதி பரமோ மந்திரஹ. பரம மந்திரம். இந்த இந்த ஃபுல் இதுவே வந்து ஒரு மூல மந்திரம் மாதிரி. ஓம் எப்படி நம்ம இதுவாக சொல்லுவோமோ அந்த மாதிரி பரம மந்திரம் அப்படின்னு எடுத்துட்டா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் முதல் மந்திரம். அதுதான் வந்து இட்ஸ் த சுப்ரீம் ஆஃப் ஆல் மந்த்ராஸ். அதுதான் உத்பவ சோபனோ தேவ. எல்லா தேவர்கள், எல்லா மற்ற கடவுள் எல்லாத்துக்குமே மூலம் அப்படின்னா விஷ்ணு தான். ஸோ அவரை போற்றப்படக்கூடிய இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பரம மந்திரம். சங்கப்ரநந்தகி சக்ரீதி கீலகம். சங்கப்ரநந்தகி அப்படின்னா சங்கு, பாஞ்சகன்யம் அப்படிங்கிற சங்கும் அவரோட சக்கரமும் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு சக்தி பார்த்துட்டோம். அதே மாதிரி சங்கும் சக்கரமும் சுதர்சன சக்கரமும் இருக்குல்ல, அதெல்லாம் தான் வந்து பகவானோட ஆயுதங்கள் இல்லையா. அதெல்லாம் அந்த 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 மாதிரி ஒரு ஆயுதங்கள்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை வர்ணனை போற்றக்கூடிய ஒரு ஸ்லோகமாக தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார்க தன்வா கதாதர இத்தியஸ்திரம் அப்படின்னா அந்த சங்கு சக்கரம்க்குலாம் ஒரு பேர் இருக்குது. சுதர்சன சக்கரம் சொல்லுவோம். சங்குக்கு வந்து பேர் வந்து பாஞ்சகன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க, விஷ்ணு பகவான் கிட்ட இருக்கிற சங்கு. அதே மாதிரி வாள், அது வந்து நந்தகி அப்படிங்கிற வாள். சார்ங்க தன்வா அப்படின்னா சார்ங்கம் அப்படிங்கிற வில்லு, அவர்கிட்ட இருக்கிற வில்லு பேர் சார்ங்கம். சுதர்சனம்ங்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சக்கரம், சுதர்சன சக்கரம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற கதாயுதத்தை வந்து கௌமோதகி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் வந்து கௌமோதகி. அதுதான் பகவான் கிட்ட இருக்கிற கதாயுதத்தோட பேர். ஸோ இதெல்லாம் ஆயுதமாக வச்சுட்டு இருக்கிற விஷ்ணு பகவானை போற்றக்கூடிய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற அர்த்தம். ரதாங்கபாணி ரக்ஷோபிய இது நேத்திரம். ரதாங்கபாணின்னு பகவான் கிருஷ்ணரை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்? அர்ஜுனனுக்கு ரதத்தை ஓட்டினார் இல்லையா, குருக்ஷேத்திர போரில் மகாபாரதத்தில். அர்ஜுனனுக்கு ரதத்தை ஓட்டின தேரோட்டியாக இருந்ததுனால அவர் பேர் ரதாங்கபாணி. இந்த அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு ரதத்தை செலுத்துபவனான விஷ்ணு பகவான் இது நேத்திரம், அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு, நம்மளை ரட்சிக்கக்கூடிய அவ்வளோ கருணை அன்பு கொண்ட ஒரு கண்களை உடைய ரதாங்கபாணி நமது விஷ்ணு பகவானை போற்றக்கூடிய ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். திரிசாமா சாமக சாமேதி கவச்சம். திரிசாமா சாமக அப்படின்னா 3 வேதங்களையுமே நம்மளுக்கு வந்து இப்போ பிரித்து கொடுத்தது வேதவியாசர். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணது வந்து விஷ்ணு பகவான். வேதங்கள் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து எல்லா பாசுரங்கள் நம்ம உபநிஷதங்கள் எல்லாத்துலேயும் போற்றி பாடப்பட்ட ஒரு விஷ்ணு பகவான். ஒரு பகவான் வந்து விஷ்ணு, அவரை பற்றின ஒரு ஸ்லோகம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து திரிசாமா சாமக சாமேதி கவச்சம். ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிகி. ஆனந்தம்னா
பேரானந்தத்தை தரக்கூடியவன். அவனை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்தோடனே, போற்றி பாட ஆரம்பித்தோடனே அந்த டிவோட்டீஸ் பக்தர்கள் மனசில் வந்து பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த பகவான். அவருடைய நாமங்களை நம்ம சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் வந்து ஆனந்தம் பரபிரமேதி யோனிகி. ருத சுதர்சன கால இது திக்பந்தக. கால இது திக்பந்தன கால மாற்றங்கள், டைம்லெஸ். நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, அதே மாதிரி எந்த கால இது திக்பந்தக அப்படின்னா அவருக்கு கால மாற்றங்கள் எதுக்குமே அப்பாற்பட்டவன். ஸோ அப்படிப்பட்ட கடவுளோட நாமாவளியை தரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஸ்ரீ விஸ்வரூப இது தியானம். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவோட அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம மனசால் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல அவர் நம்மளுக்கு விஷ்ணு பகவான் நம்மளோட மனசுக்குள்ளேயே அவர் விஸ்வரூபத்தை காமிப்பார். ஸோ அது வந்து காமிக்கக்கூடிய அந்த ஒரு தியான நிலை நம்ம வந்து அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். அந்த அந்த விஸ்வரூபத்தை நம்ம மனசில் வந்து பகவானை கொண்டு வந்தால் தான் அதை நம்மளால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபத்தை தரக்கூடிய இல்லை உணரக்கூடிய ஒரு தியான நிலை அடையறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஞாச ஸ்லோகம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே. அப்படிப்பட்ட விஷ்ணு பகவானை நம்ம திருப்திப்பட வைக்கிறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த அவரோட 1000 நாமாவளியை சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திர ஜபே விநியோகா அப்படின்னா ஜபம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா, புரியுதா? கொஞ்சம் லெங்க்தி, பட் இதுதான் பேசிக்கலாக அதோட அர்த்தம். நம்ம முன்னாடி பார்த்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஒரு சில சிறப்பு அம்சங்களெல்லாம் வந்து தொகுத்து கம்பைல் பண்ணி ஒரு ஃபியூ லைன்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கடைசியில் அவரோட மனசில் நம்ம அவரை கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்மளால் உணர முடியும். எப்படி உணர முடியும்? அந்த தியான நிலைக்கு போனால். எப்படி தியான நிலைக்கு போவோம்? இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களுடைய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல சொல்ல, நம்ம அவரோட நாமங்களை சொல்ல சொல்ல அப்படிப்பட்ட ஒரு தியான நிலைக்கு நம்ம கொண்டு தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து நம்மளே அறியாமல் ஜபம் பண்ண பகவானை ரொம்ப ஆனந்தப்படுத்துகிறோம், அவரை திருப்திப்படுத்துகிறோம். அப்படி அவர் சந்தோஷ நிலையை அடைஞ்சார்னா அந்த பக்தனுக்குள்ள மனசுக்குள்ளே அவர் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.